Hi friends, welcome to tutorjobs.com. Corel.xpy ல photo paint யூஸ் பண்ணி reflection effect எப்படி கிரியேட் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். நான் first of all Corel software ஓபன் பண்ணிக்கிறேன். நியூ ஒரு ஃபைலை ஓபன் பண்றதுக்காக ஃபைல் மெனுல நியூ அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இங்க நேம் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கான சைஸ் நான் என்ன பண்றேன் அப்படினா A4 அப்படிங்கற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு அந்த பேஜ்க்கான ஓரியன்டேஷன் நான் லேண்ட்ஸ்கேப் அப்படினு சொல்லி கொடுத்துட்டு கலர் மோட் பாத்தீங்க அப்படினா RGB ன்னு கொடுத்துக்கற ரெசல்யூஷன் நமக்கு ஹையா வரதுக்காக 300 டாட் per inch அப்படினு கொடுத்து ஓகே கொடுக்கிறேன். நம்ம கொடுத்த செட்டிங்ஸ்ல ஒரு பேஜ் இன்சர்ட் ஆயிருக்கும். பேஜ் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த டெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ரிஃப்ளெக்ட் ஆகணுமோ அந்த டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா tutorjobsங்க வேர்ட் டெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டைப் பண்றேன். இதுக்கு டெக்ஸ்ட் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் கீ F8 கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு tutorjobsன்னு டைப் பண்ணிக்கிறேன். TUTORJOBS tutorjobs சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி இதுக்கான டெக்ஸ்ட் ஃபாண்ட் பாத்தீங்க அப்படினா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபாண்ட் வந்துட்டு டைம்ஸ் நியூ ரோமன் அப்படி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு இங்க 120 அப்படிங்கற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் போல்டா கொடுத்துக்கிறேன். அதுக்கு இங்க போல்ட் அப்படிங்கற ஆப்ஷன் கிளிக் பண்ணா டெக்ஸ்ட் நமக்கு போல்டா வரும். இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்க அப்ப இந்த பேஜோட சென்டர் ஆஃப் நம்ம பேஜுக்கு வரணும். அதுக்காக அரேஞ்ச் மெனுல போய்ட்டு ஆர்டர்ல சாரி फ्रेंड्स இங்க அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கற ஆப்ஷன்ஸ்ல போய்ட்டு சென்டர் டு பேஜ் அப்படினு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த பேஜோட சென்டரா நமக்கு வந்துரும். நாம இன்சர்ட் பண்ண டெக்ஸ்ட்க்கு அவுட்லைன் கொடுக்க போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா அவுட்லைனுக்காக இங்க டூல்ஸ்ல போய்ட்டு அவுட்லைன் பென் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலக்கான அவுட்லைன் பாத்தீங்க அப்படினா 4 பிக்சல் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த டெக்ஸ்ட்க்கான அவுட்லைன் கலர் கொடுத்து ஃபில் பண்ண போறோம். அதுக்காக இங்க அவுட்லைன் பென் சூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் கலர்ல போய்ட்டு வேற கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இங்க என்ன பண்றேன் அப்படினா ஒரு லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இங்க லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. நமக்கு அவுட்லைன் பாத்தீங்க அப்படினா இன்சர்ட் ஆயிடும். இந்த டெக்ஸ்ட்க்கான அவுட்லைன் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க இங்க போய்ட்டு அவுட்லைன் பென்ல நான் 8 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு அவுட்லைன் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் திக்கா வரும். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்க்கான பேக்ரவுண்ட் நான் கொடுக்க போறேன். சோ அதுக்கு என்ன பேக்ரவுண்ட்காக என்ன பண்றேன் அப்படினா இங்க ரெக்டாங்கிள் டூல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இல்ல இப்ப டெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கவரகமா ரெக்டாங்கிள் ஷேப் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான கலர் கொடுத்து ஃபில் பண்ண போறோம். சோ இதுக்கான கலர் நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபில் பண்றதுக்காக ஃபில் டூல்ல இங்க ஃபவுண்டைன் ஃபில் அப்படிங்கறதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்க கலர் பிளெண்ட்ல பாத்தீங்க அப்படினா கஸ்டம் அப்படிங்கறதை சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படினா கிரே கலர் மாதிரி நம்ம கொடுக்க போறோம். சோ கொஞ்சம் டார்க் கலர் கிரே கலர் கொடுத்துக்கிறேன். ரைட் சைடு பாத்தீங்க அப்படினா ஒரு லைட் கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான ஆங்கிள் பாத்தீங்க அப்படினா இங்க 90 டிகிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த டார்க் கலர் பாத்தீங்க அப்படினா மேலே வரணும். சோ அதுக்கு இங்க என்ன பண்ணுங்க 90 டிகிரிக்கு பதிலா -90 டிகிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து ஓகே கொடுத்து நமக்கு என்ன வரும் கொடுத்த மாதிரி டார்க் கலர் பாத்தீங்க அப்படினா மேலே இருக்கும், லைட் கலர் கீழ வந்திருக்கும். இந்த ஷேப்பான அவுட்லைன் நம்ம கொடுத்து ரிமூவ் பண்ண போறோம். அவுட்லைன் ரிமூவ் பண்றதுக்காக இங்க ப்ராப்பர்ட்டீஸ்ல பாத்தீங்க அப்படினா அவுட்லைன் வித்ல நன் கொடுக்கறேன். நமக்கு அவுட்லைன் ரிமூவ் ஆயிடும். இந்த ஷேப் நமக்கு என்ன ஆகணும் அப்படினா டெக்ஸ்ட்க்கு பின்னாடி போகணும். சோ அதுக்காக அரேஞ்ச் மெனுல ஆர்டர்ல பாத்தீங்க அப்படினா டு பேக் ஆஃப் பேஜ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் இந்த பின்னாடி பாத்தீங்க அப்படினா செட் ஆயிடும். நான் இதே என்ன பண்றேன் அப்படினா டூப்ளிகேட் நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துட்டு டூப்ளிகேட்கான ஷார்ட்கட் கீ பாத்தீங்க அப்படினா Ctrl+D கொடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படினா கீபோர்ட்ல பிளஸ் அப்படிங்கற சிம்பல் கொடுத்தா நமக்கு டூப்ளிகேட் ஓபன் ஆகும். இத எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படினா இதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா செட் பண்ண போறேன். இதை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு இங்க ப்ராப்பர்ட்டி டூல் பார்ல மிரர் வெர்டிகலி கொடுத்துட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்க இந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் அகைன் இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். சோ அது கீபோர்ட்ல பாத்தீங்க அப்படினா பிளஸ் அப்படிங்கற சிம்பல் கொடுத்தா நமக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துலயே இன்னொரு டூப்ளிகேட் நமக்கு வந்திருக்கும். இது நான் என்ன பண்றேன் அப்படினா மிரர் வெர்டிகலின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்போசிட்டா ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இது கொடுத்து இந்த டெக்ஸ்ட் கீழ வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம ரொட்டேட் பண்ண டெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கொடுத்து அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு இந்த ரொட்டேட் பண்ண டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படினா இங்க டூல்ல பாத்தீங்க அப்படினா டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கற டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கொடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம கீழ பாத்தீங்க அப்படினா டெக்ஸ்ட் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். நம்ம டார்க்கா வேணாலும் கொடுத்துக்கலாம், லைட்டா வேணாலும் பாத்தீங்க அப்படினா கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த டெக்ஸ்ட் மேல பாத்தீங்க அப்படினா blink ஆகுற மாதிரி நம்ம கொடுத்து செட் பண்ண போறோம். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் இங்க எம்டி பேஜ்ல பாத்தீங்க அப்படினா
ஒரு எலிப்ஸ் டூலை சூஸ் பண்ணிட்டு ஒரு எலிப்ஸ் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ட்ரா பண்ண போகிறேன். எலிப்ஸ் டூலுக்கான ஷார்ட்கட் கீ F7. இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஷேப் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கான அவுட்லைன் கலர் நமக்கு ரிமூவ் பண்ணிடணும். இதுக்கான ஷேப் ஃபீல் கலர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேப்க்கான அவுட்லைன் கலர் ரிமூவ் ஆகும். லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஷேப்க்கான ஃபீல் கலர் ரிமூவ் ஆகும். இப்போ நமக்கு எந்த கலருமே இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். இதை கொடுத்துட்டு பிட் மேப்பில் கன்வெர்ட் டு பிட் மேப் நம்ம கொடுத்த இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா பிட் மேப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பிட் மேப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரெசல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா 300 டாட் per inch நான் கொடுத்துக்கிறேன். கலர் மோட் RGBன்னு கொடுத்துட்டு நமக்கு பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வரதுக்காக டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இது நமக்கு ஒரு பிட் மேப்பாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷேப்பை நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே பிட் மேப்பில் போயிட்டு எடிட் பிட் மேப் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ஃபோட்டோ பெயிண்ட் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ கோரல் ஃபோட்டோ பெயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டூல்ஸில் போயிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் ஸ்ப்ரேயர் அப்படிங்கிற டூல் நான் சூஸ் பண்ண போகிறோம். இதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்திங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிறது கொடுத்தா நமக்கு இமேஜ் ஸ்ப்ரேயர் டூல் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸில் போயிட்டு இங்கே ஸ்பார்க்கிள்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு அந்த சைஸ் என்னமோ சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 250 அப்படிங்கிற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துட்டு ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், அந்த ஸ்பார்க்கிள் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எஃபெக்ட் இன்செர்ட் ஆகிருக்கும். இது இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சைஸ் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கோரல் ஃபோட்டோ பெயிண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஷேப் நமக்கு சேவ் பண்ணுமான்னு கேட்கும். இங்கே நான் எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அது நமக்கு இன்சர்ட் பண்ண ஸ்பார்க்கிள் ஷேப் பார்த்திங்க நமக்கு இந்த இடத்துல வந்துடும். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கே பார்த்திங்க அப்படின்னா பிளிங்க் ஆகிற மாதிரி வரணுமோ நமக்கு அங்கங்கே கொடுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கான சைஸ் நான் சின்னது பண்ணிவிட்டு வேறுங்க இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நான் அகைன் இது இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துன்னு டெக்ஸ்ட்டில் பார்த்திங்க அப்போ நமக்கு வேறுங்க இடத்துல கொடுத்து செட் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கெங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிளிங்க் ஆகிற வேணும் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். நமக்கு வேறுங்க இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளிங்க் பண்ணுற மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்போ இது ஓவரெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் மெனுவில் போயிட்டு குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+G கொடுத்தா நம்ம குரூப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோரல் எக்ஸ்பையில் ஃபோட்டோ பெயிண்ட்டை யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணி சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.